ஹாய்ங்க, ஹலோ, வணக்கம். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ வரேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விளாக் தான் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ஸ்கூல் போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றின விளாக் தான் இருக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அது என்னென்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ பாப்பா ஸ்கூல் போகிறது அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. பாப்பா பிறந்துக்கு ஒரு 3.5 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ எல்கேஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாம் ஸ்கூல் போகும்போது இதெல்லாம் வாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாகவும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய்ங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட புக்ஸு. ஸோ எல்கேஜிக்கு எத்தனை புக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் 1 அன்றைக்கி அட்மிஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நாளையிலேருந்து ஸ்கூல் போகிறாங்க. ஜூன் 10 நாளைக்கு 10 ஆமாம் 10லேருந்து ஸ்கூல் போகிறாங்க. ஸோ எத்தனை புக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த புக்கை வந்துட்டு இந்த சின்ன மேடம் கிட்ட வந்து சமாளிக்க முடியல. ஸோ அவங்க புக்கை வந்துட்டு அக்காவோட புக் வந்து அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சண்டை. எத்தனை புக் இருக்குது பாருங்கள். பாப்பா ஒன்று எடுத்துட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 புக்குங்க. எல்கேஜிக்கு வந்துட்டு 10 புக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் பேக் கொடுத்துருந்தாங்களாம்மா. ஸோ இந்த இயர்லேருந்து ஸ்கூல் பேக் வந்து கொடுக்கலையாமா. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு நாங்கள் நேற்றுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம், ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஸ்கூல் பேக்கு. இதில் வந்து ஒரு 2 லேயர் இருக்குது, 1 2 இருக்குது. ஸோ இந்த யூனிகார்ன் பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பேக்கு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பொம்மையெல்லாம் போட்டிருக்கிறது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ஸ்கூல் பேக்கு, இது வந்து லன்ச் பேக்கு. அப்புறம் கண்டிப்பாக பென்சில், எரேசர் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தேவை, இல்லை பவுச்சாச்சும் தேவை. ஸோ யூனிகார்ன் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிங்க் கலர்னு வந்திருந்தது. ஸோ பேக்கும் யூனிகார்னோட டிசைன் தான். ஸோ அதனால் அமைதியாரா ஸோ அதனால் இந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா யூனிகார்ன் டிசைன்லேயே வாங்கிட்டோம். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள் எத்தனை பென்சில் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ஷார்ப்னர் ரேசர் வந்துட்டு ஏற்கனவே எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு லைட் வரும். ஸோ இது வந்துட்டு லைட் வரும். இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அக்காவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே சண்டை தான் போட்டுகிட்டே இருப்பாங்க மேடமு. அவங்கக்கிட்ட கொடுத்துறேன்னா இது என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்துட்டு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன் வரும். டப்பர் வேறு உள்ளே வந்து ஸ்டீல் வர்ற மாதிரி. ஸோ இப்படி தான் அது இருந்தது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டும் கொடுத்து அனுப்பலாம், நம்ம ஸ்நாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம். ஸோ இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணோன்னா மாறிட்டே இருக்கும், நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கிட்டேன். ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுல், ஒரு குட்டி பாக்ஸு, அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து டப்பர் வேரோட இதுதான். இதில் வந்து அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாப்பாவுக்கு வந்து ஜூஸ், இது சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு ஸோ இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினோம். ஸோ அது அப்படியே இருந்தது, அது அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து கிளாஸு. ஸோ நல்லாயிருக்கு, திக்காக இருக்குது, அதனால இது வாங்கியிருந்தோம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு வந்து வாட்டர் பாட்டில். ஸோ இந்த மாதிரி 2 சைடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா வச்சு குடிச்சிக்கலாம். இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக குடிச்சிக்கலாம்.
அது ஒரு பர்பிள் கலர். பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து என்ன டவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்க சாப்பிடும் போது மேலே போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு டவல் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கர்ச்சிப் ஒன்று பிங்க் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், அப்புறம் இந்த ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர், அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ப்ளூ கலர். ஸோ இது எல்லாமே பொம்மை போட்ட மாதிரி வாங்கியாச்சு. ஸோ 2 பேருக்கு சேர்ந்து தான் வாங்கியிருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு வாங்கலைன்னா கோவம் வந்துடும், சண்டை வரும். ஸோ அதனால் 2 பேருக்கு சேர்ந்த மாதிரி தான் வாங்கியிருக்கு. ஸோ அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த பென்சிலும் பார்த்திங்கன்னா பென்சிலில் 2 பாக்ஸு, அதுக்கப்புறம் இரேசர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி அம்ப்ரெல்லாம் அங்கே இருந்துச்சு. இந்த கொடை ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ இது வந்து கையில் பிடிக்காமல் தலையில் மாட்டிக்கிற மாதிரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது வந்து இது ட்ரெண்டிங் ஆகிட்டு. ஸோ இது நம்ம குழந்தைக்கு வந்து ஸ்கூல் போகும்போது, ஸோ இப்போ வெயிலும் கொஞ்சம் இருக்குது, ஸோ வெயிலில் போடும் போது இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஏபிசிடி ஆல்ஃபாபெட்ஸில் வர்ற மாதிரி கலர்ஸ் கொடுக்குற ஒரு புக்ஸ் தான். ஸோ இது பாருங்கள், நேற்றுக்கு தான் வாங்கினோம். என்னோடய குட்டி எப்படி கிறுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் க்ரீன், இந்த பலாப்பழத்தில் க்ரீன் வந்துட்டுருக்கிறதுனால இந்த பேப்பர் ஃபுல்லாக க்ரீன் பண்ணியாச்சு. ஸோ 1 டேலே இந்த புக்ஸை வந்து முடிச்சிட்டாங்க மேடம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கலர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிம்மா இது வந்துட்டு இந்த புக்கு இன்னும் நான் கொடுக்கல. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏபிசிடி வந்துட்டு வாங்கிட்டாங்க பாருங்க. இப்படி தான் சண்டை வருமே. போச்சு கிழிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். எல்லாம் வாங்கிட்டாலுமே, தைரியமாக வாங்கிட்டாலுமே பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எங்களை விட்டால் ஒரு நாள் கூட கொஞ்சம் நேரம் கூட யார்கிட்டையும் இருந்ததில்லை, யார்கிட்டையும் பேசவும் மாட்டா, ரொம்ப சைலண்ட்டு. செகண்ட் பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப வாய் அடிக்கும், இருந்துடும். ஸோ ஃபஸ்ட் பாப்பா வந்து இருக்காது, ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஸோ அவங்க நினச்சி ஒரு மாதிரி இந்த 3-4 டேஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாகவே இருக்குது. சாப்பிட்றதுக்கும் சரி, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த மாதிரியுமே சரி, நம்மளை தவிர யார்கிட்டையுமே சொன்னதில்லை. ஸோ அதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஸோ ஸ்கூலில் போய் எப்படி சொல்ல போகிறாங்க, அங்கே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. சொன்னாங்க, ஸ்கூல்லையும் சொன்னாங்க நல்லபடியாக பார்த்துப்போம், எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் தானே. ஸோ அந்த பயம் தான் எனக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடுன்னு ஒரு 4 வாய் தான் சாப்பிடுவாங்க. அதையுமே சாப்பிட வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அப்படி சாப்பிடலன்னா அடுத்து வந்துட்டு நம்ம சாப்பிடல, அடுத்து நம்ம பாலாச்சி கொடுக்கலாம், இல்லை ஜூஸ் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். மைண்ட் செட்டில் அந்த மாதிரி ஒரு நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுப்போம். ஆனால் இப்போ ஸ்கூல் போயிட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது. எப்படி தூங்குவாங்க, ஸோ அப்படி பயமாகவே இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம கூடயும் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, ஸ்கூலுக்கு அனுப்பி தான் ஆகணும். ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்கெல்லாம் என்ன ஸ்கூல், என்ன ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கின திங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ பாய். இங்கே பாரு. தேங்க்யூ பாய்.